மொழியின் பவர் உண்மையா இருக்கணும் இருந்த மொழியின் அந்த மொழியின் அந்த வலு வந்து உண்மையா இருக்கணுமா இருந்த ஒரு ஆளை ஈர்க்கிற வலு உண்மையா இருக்கணுமா இருந்தா பிரதேச வழக்குகள் வந்து உண்மையாகவே அவைகள் வந்து நின்று பிடிக்கணும், நின்று பிடிக்கும். அது எப்படியும் அழிந்து போகாது, அதெல்லாம் நின்று பிடிக்கும். அது வந்து மொழிகளை தாங்குற மொழின்ற அந்த கோபுரத்தை தாங்குற ஒவ்வொரு தூண்களா இருக்கு பிரதேச வழக்குகள்ன்றது. இப்ப அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வந்தபடியால என்ன இங்கிலீஷ் என்ன செத்தா போயிட்டு வேறொரு வேறொரு வடிவத்தில் அது வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும். வாழ்ந்து கொண்டுதான் இருக்கு. இப்ப இந்த டிகா ப்ரோ பத்தி எல்லாம் எடுத்தீங்கன்னா, டிகா ப்ரோ படிச்சது சிங்களம். அவரோட படிக்கிறது வந்து இப்ப தெற்க பொறுத்தவரையில் அதிகமான மக்கள் படிப்பது சிங்கள மொழி மூலமாகத்தான் படிக்கிறாங்க. ஆனா அவங்க தமிழ் பேசுறாங்க. இப்ப எல்லாருமே அந்த வகையில நாங்க அவங்கள பாராட்டுவோம். நாங்க வந்து இப்ப ஒரு அளவுக்கு நாங்க தமிழை படிச்சுட்டு கொச்சையா பேசுறது வேற விஷயம். ஆனால் தமிழ் படிக்காமலே சிங்கள மொழியை படிச்சுட்டு அவங்க தமிழ் பேசுறாங்கன்னு சொன்னா அதை நாங்க பாராட்ட வேண்டும். ஆனா அது பாராட்டல் இல்ல, அது வந்து இல்ல நீங்க சுத்தமா கதைக்கு இல்லைன்னு அவங்கள ஒரு விளக்குற பாங்க இருக்கு. அது வந்து ஒரு புரிதல் செயற்பாடு. அது அப்படி சொல்றவர்கள் வந்து உண்மையிலேயே அவங்க வந்து புரிதல் இல்லாமல் அவர்கள் கூட நிறைய பிரதேச வழக்குகளை தான் பேசிக்கொண்டிருப்பாங்க. அது வந்து நான் கதைப்பது என்னுடைய ஸ்லாங் தான் புனிதம், என்னுடைய பேச்சு வழக்கு தான் புனிதம் என்று சொல்ற எல்லாம் வந்து அவ்வளவு இருந்து இல்லை. இப்ப நீங்கள் மீனவர்களுக்கு இடையில இருக்கிற பேச்சு வழக்கு பாத்தீங்கன்னா அது தனித்துவமா இருக்கும். முத்து குளிப்பவர்கள்ட்ட பாத்தீங்கன்னு சொன்னா அது இன்னும் இதா இருக்கு. அதே நேரம் நீங்கள் இந்த பஸ் கண்டக்டர், இப்ப இருக்கிற பஸ் கண்டக்டர் ஒரு குரூப் எடுத்தா கூட அவங்களுக்குள்ள இருக்கிற லாங்குவேஜ் வந்து வித்தியாசமே இருக்கும். கோட் வேர்ட்ஸ்கள் நிறைய வச்சிருவாங்க.